மக்களே பொதுவாகவே ஒரு பேஸ் மாடல் அப்படின்னா விலை கம்மியாக இருக்கும், ஃபீச்சர்ஸும் கம்மியாக இருக்கும், விலை கம்மியாக இருக்கனால சேஃப்டியும் கம்மியாக இருக்கும், ஆனால் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் கம்மியாக இருக்கும். இதுதான் பொதுவான பேஸ் மாடலோட நடப்பு. பட் இனிமேல் அப்படி நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 8,25,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கிடைக்கும். இதோட விலை கம்மி, ஃபீச்சர்ஸ் அதிகம், சேஃப்டியும் அதிகம், பர்ஃபார்மன்ஸும் அதிகம். அப்படிப்பட்ட ஒரு கார் தான் இந்த ஸ்கோடா கைலாக் கிளாசிக் ப்ளஸ். இப்போதைக்கு மார்க்கெட்டில் பயங்கர ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்கோடா கைலாக் கிளாசிக் ப்ளஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கார்ல தான் இவ்வளவு பெரிய இன்ஃபோடைன்மென்ட் ஸ்கிரீன் இருக்கு. பட் இதுல உங்களால யூடியூப் பார்க்க முடியாது. பட் இந்த டிவைஸ் இருந்துச்சுன்னா நீங்க உங்க கார்ல யூடியூப் ப்ளே பண்ணிக்கலாம். இவ்வளவு பெரிய இன்ஃபோடைன்மென்ட் ஸ்கிரீன்ல இந்த சின்ன டிவைஸை வச்சு யூடியூப் ப்ளே பண்ண முடியும். ஏ போர்ட்டை வச்சு காரோட யூஎஸ்பில பிளக் இன் பண்ணியாச்சு. டிவைஸை பவர் பண்ணி பவர் பட்டனை ஆன் பண்றேன். ஆன் பண்ணதும் லைட்ஸ் க்ளோ ஆகும். இப்ப சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஆண்ட்ராய்டா கன்வெர்ட் ஆயிரும். நம்ம எந்த ஆப்ஷனுமே கிளிக் பண்ண வேண்டியது இல்ல. இப்ப யூடியூப்ல போயிட்டு நமக்கு தேவையான சாங்கை சர்ச் பண்ணலாம். இப்போ ஒரு சாங் ப்ளே பண்றேன். ஸ்கிரீன் பெருசா இருக்கனால வீடியோ பார்க்கறதுக்கு அல்டிமேட்டா இருக்கு. அண்ட் இதுல ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஆப்ஷன் இருக்கு. இந்த டிவைஸ்ல இன்பில்டா கூலிங் ஃபேன் வருது. அண்ட் அதே மாதிரி பென் டிரைவ் மாட்டிக்கலாம். அண்ட் இந்த டிவைஸோட காஸ்ட் 8,000 rupees வருது. ஆர்காவோட வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்கு. ஆர்காவோட ஈரோட் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியுற கூப்பன் கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். இது வந்து வயர்ட் அண்ட் வயர்லெஸ் சிஸ்டம்ல மட்டும் தான் உங்களால மாட்டி யூடியூப் பார்க்க முடியும். மிச்ச நார்மல் பேசிக் சிஸ்டம்ல பார்க்க முடியாது. அண்ட் அதே மாதிரி கார் டிரைவ் பண்ணும்போது யூடியூப் ப்ளே பண்ணாதீங்க. ஸோ அது வந்து நாட் சேஃப். டிரைவ் சேஃப்லி. மகளே ஸ்கோடா கைலாக் நம்ம கூட இருக்கு. இது ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி, கிராஸ் ஓவர் எஸ்யூவி. ஏன்னா அது எஸ்யூவின்னு சொன்னால் நிறைய பேர் கோவப்படுறீங்க. இது கிராஸ் ஓவர் எஸ்யூவி தான், கரெக்டாகவே சொல்லிடுறேன். ஸோ இந்த கைலாக்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ புதுசாக லான்ச் ஆயிருக்கு இந்த வேரியன்ட் தான் ஸ்பெஷல். கிளாசிக் ப்ளஸ்ன்ற வேரியன்ட் நம்ம கூட இருக்கு. இதில் என்ன ஸ்பெஷல்னா ஃபீச்சர் ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் இங்கே எல்இடி டிஆர்எல் உங்களுக்கு கிடைக்குது. பேஸ் மாடல்லே எல்இடி டிஆர்எல் நிறைய பேஸ் மாடல் பார்க்க முடியுது இல்லை. ஆனால் அதே மாதிரி ஹாலோஜன் பல்பு தான் வரும். ப்ரொஜெக்டர் வரதே ரேரு. இங்கே எல்இடி ஹெட்லாம்பா கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். எல்இடி ஹெட்லைட், எல்இடி டிஆர்எல் கிடைக்குது. அண்ட் கிரில் பார்த்தீங்கன்னா பியானா பிளாக் ஃபினிஷில் இருக்குது. உங்களுக்கு வந்து ஹாட் பிளாஸ்டிக் ஃபினிஷ் கிடையாது, பியானா பிளாக் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் ஸ்கோடாவோட லோகோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். அப்படியே ஒரு மாதிரி ஸ்லாண்டியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் போல்டாகவும் தெரியுதுன்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட் பம்பர் வந்து ஹாட் பிளாஸ்டிக் ஃபினிஷில் தான் இருக்குது. கீழே ஆடம் நல்லா வைடாக இருக்குது. பட் ஃப்ரண்ட்டில் கேமராவோ சென்சாரோ எதுவும் இல்லை. ஃப்ரண்ட் டிசைனில் நான் பார்த்த ஸ்பெஷலான விஷயம் எல்இடி லைட்ஸ். ஆனால் அது போக இந்த வைப்பர்ஸ் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ். பேஸ் மாடலில் கிடையாது, மிட் மாடலில் கிடைக்கிறதே ரேரு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ். ஸோ இதில் பேஸ் மாடலும் உங்களுக்கு கிடைக்குது. அதுவும் இந்த பட்ஜெட் தான் விஷயம். 8,25,000 அப்படின்ற எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு தான் இது எல்லாமே ஸ்பெஷல்னு நான் சொல்கிறேன். இது வந்து இந்த காரில் தான் ஸ்பெஷல் நான் சொல்லலை. ஸோ அதனால் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதில் வந்து ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வந்துருது. இது வந்து நமக்கு அத்தியாவசிய தேவைக்கான ஒரு ஃபீச்சர். மழை பெய்யுது, நம்ம வைப்பர் ஆன் பண்ணணும் இல்லையா, ஆட்டோ மோடில் வச்சா அதுவே ஆன் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வேரியண்ட்ல ஸ்பெஷலாக பார்க்கப்படுது. இது ஒரு சப் 4 மீட்டர் கார், 3,995 mm லென்த் இருக்கக்கூடிய கார். ஆனால் அதே மாதிரி 2,566 mm வீல் பேஸ் இருக்கக்கூடிய கார். டீசென்டான வீல் பேஸை தெரியுது. செகண்ட் ரோ ஸ்பேஸை பார்த்துட்டு தான் அது டீசெண்டாக இருக்கா எப்படி இருக்குன்ற மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா 189 mm. நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது கார் நல்லா எலிவேட்டடாக டாலாக தெரியுது. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. கிரவுண்டை வச்சு சொல்கிறேன், டாலாக இருக்குன்னு, நோ ஆஃபன்ஸ். நீங்கள் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ரூஃப் ரீல்ஸ் கிடைக்குது. பேஸ் மாடலில் மேக்ஸிமம் காரில் ரூஃப் ரீல்ஸ் வரதில்லை. ஸோ அந்த ஸ்டைலையுமே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைனுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ளோட்டிங் ரூஃப் ரீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதில் எந்த கலருமே அவங்க பெயிண்ட் பண்ணல, ஹாட் பிளாஸ்டிக் ஃபினிஷில் தான் இருக்குது. ஓகே. அண்ட் மெயினான விஷயம் சன் ரூஃப் உங்களுக்கு கிடைக்குது. இதுதான் வந்து மொத்த பேரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு விஷயமா இருக்கு. சைடில் 16 inches வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீல் கேப் உங்களுக்கு ஸ்டாக்லேயே கிடைச்சிருது. பட் ஸ்டீல் வீல்ஸ் தான் கிடைக்குது, அலாய் வீல் கிடைக்கல. எனிவே 16 inches வீல்ஸாக கிடைக்குது. வீல் கேப் ஸ்டாக்ல கிடைக்கிறதையும் நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் அது போக டோரில் ரெக்வஸ்ட் சென்சர்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஃபுல் ஸ்மார்ட் கீ. இதில் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடையாது, கீ இருக்கு. பட் லாக், அன்லாக் அண்ட் டெயில் கேட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ரெண்டுமே ஸ்மார்ட் கீ. ஒன்று கிடையாது, ஒன்று நார்மல் கீ கிடையாது, ரெண்டுமே ஸ்மார்ட் கீ. இதான் ஸ்பெஷல். அண்ட் இந்த ஓஆர்எம் வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஆட்டோ ஃபோல்டபிள். எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ். இன்னொரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், பாடி கலர்லேயே ஓஆர்எம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், இண்டிகேட்டர்ஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ ஃபோல்டபிள் ஆப்ஷன் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் மிஸ் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பேஸ் வேரியன்ட்ல கொடுத்துட முடியாது இல்லையா. எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் அண்ட் பாடி கலர்ல பெயிண்ட் பண்ணி இண்டிகேட்டர் மவுண்ட் பண்ணது நல்ல விஷயம். அண்ட் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இதுவும் என்ட்ரி லெவல் கார் பையர்ஸ் எதிர்பார்க்குற ஒன்று. ஆனால் அந்த ஸ்டைலையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லி ரூஃப் ரேல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை தாண்டி ஜெர்மன் காரில் கண்டிப்பாக நம்ம சேஃப்டி எதிர்பார்ப்போம். இந்த கார் 5 star சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. நல்ல குவாலிட்டி, டோர் பயங்கர வெயிட்டாக இருக்குது, தட்டுமே நல்லா இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கோடா கைலாக்ல சைடில் நான் பார்த்த ஸ்பெஷலான விஷயம். ரியர் வியூவில் ரியர் விண்ட் ஸ்க்ரீன் வந்து பிளைனாக இருக்குது. டிஃபாகர் லைன் வரல, வைப்பர் வரல.
நான் அகைன் சொல்கிற மாதிரி பேஸ் மாடலில் எல்லாமே கிடச்சிடாது இல்லையா. இங்கே உங்களுக்கு ஸ்டாப் லாம்ப் கிடைக்குது. அதை ஷாக் ஃபினா போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். நிறைய பேஸ் மாடல்ஸ்லேயே ஷாக் ஃபின் ஆண்டனா கிடைக்குது. இதை ஷாக் ஃபினா மட்டும் கொடுத்தானா இந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் கிடச்சிருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்கோடாவோட 3D பேட்ஜ் வருது, ரிவர்ஸ் கேமரா இங்கே இருக்குது. ஏன்னா இந்த காரில் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனை டீலர்ஷிப்லேருந்து எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணியிருக்கனால ரிவர்ஸ் கேமரா வந்துருது. அதோட காஸ்ட் வந்து 30,000 rupees வருது. ஸோ அது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பில் வாரண்டியோட கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஹேசல் ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா டீலர்ஷிப்பில் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். கைலாக்கோட பேட்ஜ் இங்கே வந்துருது. பின்னாடி 2 பார்க்கிங் சென்சார்ஸ் தான் வருது, 4 கிடையாது. 4 கொடுத்துருக்கலாம். ஏன்னா நமக்கு கேமரா இல்லை பேஸ் மாடலில், எனக்கு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமே வேணாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த 4 பார்க்கிங் சென்சார் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் அதை தாண்டி இந்த கைலாக்கில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா பூட் ஸ்பேஸ். எலக்ட்ரிக் டெயில்கேட் ரிலீஸ், நல்லா ஸ்பீடாக ரிலீஸ் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். ஓ நைஸ். இது வந்து கொஞ்சம் ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான ஆப்ரேஷனாக இருக்குது. இந்த காரில் பெஸ்ட் பார்ட்டே இந்த காரோட ஸ்பேஸ் தான். 445 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. பார்சல் ட்ரே உங்களுக்கு வராது பேஸ் மாடலில். ஆனால் அதே மாதிரி பெஞ்ச் ஃபோல்டிங் சீட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. இதில் 60-40 ஸ்ப்ளிட் அப் கிடையாது, 60-40 ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் மக்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஏன்னா ஸோ 3 பேர் போகணும், பட் பொருளை எதுனா ஒரு சீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்ச சீட்டில் ஃபோல்ட் பண்ணலாம். பட் அந்த ஒரு ஆப்ஷன் இல்லை இந்த செக்மெண்ட்டில். இந்த 445 லிட்டர்ன்ற போது நல்ல பூட் ஸ்பேஸாக பார்க்கப்படுது. ஸ்பேர் வீல் 15 inches தான் வருது. எனவே ஸ்பேர் வீல் இருக்கு இல்லையா, வெளியே 16 inches வீல்ஸ் கிடைக்குது, உள்ள 15 inches தான், பட் எல்லாமே ஸ்டீல் வீல் தான். ஆனால் இந்த இடத்துல நம்ம பெஸ்ட் பார்ட்டு ஸ்பேஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்பேஸ் நல்லா இருக்கு. இந்த ஸ்பேஸ் நல்லா இருந்து செகண்ட் ரோ கம்ஃபர்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 100% அது இருக்கா அப்படின்றத உள்ளே போய் பார்ப்போம். மக்களே, ஸ்கோடா கைலாக் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும், பின்னாடி உட்காந்து போகிறதுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கலாம். நான் அதை வந்து என்னோட வியூலேருந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 189 சொல்லியிருந்தேன், ஆல்மோஸ்ட் 190. இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் ஹைட்டாக தெரியுது, ரொம்ப இல்லை. அதனால நீ கால் உள்ள தூக்கி வைக்கிறது பெரிய டீலா இருக்காது, பட் இதை தாண்டுற வரைக்கும். அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு தேவை பெட்டரான என்ட்ரி ஸ்பேஸ். இந்த இடத்துல வந்து இது சப் 4 மீட்டர்னால உங்களுக்கு இவ்வளவுதான் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ இங்கிலீஷ் பார்க்கலாம். பாடியை லைட்டாக ஃபோல்ட் பண்ணுறோம். ஹெட்டை நான் ரொம்ப ஃபோல்ட் பண்ணி ப்ரெஷர் போட்டுலாம் உள்ளே வரல. எக்ரஸ் லைட்டாக ஹெட்டை வளைச்சு வெளியே போயிடுறேன். உள்ளே வரும்போது நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஒரு ஆங்கிள் இருக்குது, அவ்வளோதான். நான் தலையை சாய்க்கலை, லைட்டாக பாடியை ஃபோல்ட் பண்ணி உள்ளே வந்துடுறேன். ஸோ அதனால் இது ஒரு எஸ்யூவி, அதாவது கிராஸ் ஓவர் எஸ்யூவினால அந்த இங்க்ரஸ் அண்ட் எக்ரஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இந்த சன்ஷேட் வந்து உங்களுக்கு ஸ்டாக்கில் கிடைக்காது, இது ஆக்சசரி. உங்களுக்கு வேணா நீங்கள் ஜென்யூன் ஆக்சசரியாக வாங்கி மாட்டிக்கலாம். உள்ளே வந்தாலே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது தை சப்போர்ட். காலை நான் நார்மலாக வச்சிருக்கும் போது இந்த இடத்துல தை சப்போர்ட் கிடைக்குது, பட் இந்த இடத்துல பெருசாக கிடைக்கல. நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ அதே நான் கால் நீட்டினேன் அப்படின்னா அப்படியே பர்ஃபெக்டாக கிடைக்குது, ஏன்னா நம்ம காலை நீட்டியாச்சு. ஸோ அதே நிமித்தினேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் தை சப்போர்ட் கிடைக்கல. அண்ட் லெக் ரூம் டீசெண்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கால் நீட்டணும் அப்படின்னாலும் டீசெண்டாக இருக்குது. இந்த சீட் நான் உட்காந்துருக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். டாலாக இருக்காங்க அப்படின்னா சீட் இன்னும் பின்னாடி வந்துடும். ஸோ அப்போ இன்னும் லெக் ரூம் ஸ்பேஸ் கம்மியாக சான்ஸ் இருக்குது. அண்ட் ஹெட் ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த அப்பால்ஸ்டரை வந்து லைட்டாக லெவல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு லெவல், அதுக்கப்புறம் அப்படியே ஹெட் ரூம் பெட்டராக இருக்கணுன்றக்காண்டி இந்த இடத்துல ஒரு ஷேப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால நமக்கு ஹெட் ரூம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம், நான் நிமிர்ந்து உட்கார்ந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் டீசெண்டான ஹெட்ரூம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நல்ல ஹெட்ரூம்னு சொல்லலாம். அண்ட் பேஸ் மாடல்லே 3 பேருக்குமே அட்ஜஸ்டபிள் ட்ரெஸ் வருது, 3 பேருக்குமே சீட் பெல்ட் வருது, 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக வருது. ரீடிங் லேம்ப்ஸ் எல்இடியில் கொடுத்துருக்காங்க, 2 ரீடிங் லேம்ப்ஸ். இண்டிவிஜுவல் கிராப் ஹேண்டிலுமே கிடைக்குது, பட் ரியர் ஏசி ஈவெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் பேஸ் மாடலில் எதிர்பார்க்க முடியாது இல்லையா. இந்த கைலாக்ல வந்து இங்க்ரஸ் அண்ட் எக்ரஸ் பெட்டராக இருக்குது, பட் என்ட்ரி ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. அது சப் 4 மீட்டர் தான், அப்படி தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி வந்து இது பேஸ் மாடலில் ஃபேப்ரிக் தான் வருது, ஃபேப்ரிக்கோட கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. ஆனால் அதே மாதிரி இந்த ஸ்டெப் ரொம்ப ஹைட்டாக இல்லை, ஸோ அதனால் மேனேஜ் பண்ணி 3 பேர் போகலாம். ஆனால் அதை தாண்டி பூட் ஸ்பேஸ் வந்து 400 லிட்டருக்கு மேலே இருக்குது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணி செகண்ட் ரோவில் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகப்படுத்தியிருந்தாங்கன்னா அல்டிமேட்டான ஒரு கார்னு இந்த காரை கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். மக்களை, ஸ்கோடா கைலாக் கிளாசிக் ப்ளஸ் நம்ம கூட இருக்குது. ஸ்மார்ட் கீயை பாருங்கள். ஓகே, உள்ளே போகலாம். ஸோ இந்த டோரில் வந்து பெருசாக ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை, ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் இந்த மாதிரி இல்லை. நம்ம இது வந்து பேசிக் மாடல் அப்படின்றதே மறந்துடுறோம். டோரோட வெயிட்னு பார்த்தோன்னா நல்ல வெயிட், தட்டுமே நல்லா இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணும்போது ஃபீல் பண்ண முடியுது அந்த ஜெர்மன்ஸோட குவாலிட்டியை. என்னன்னாலும் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஆகுது, ஸ்டில் அந்த குவாலிட்டியை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, நல்ல விஷயம். ஆல் பவர் விண்டோ கிடைக்குது, எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் ஒரு ஆப்ஷன். இங்கே ஃபேப்ரிக் ஃபில் பண்ணியிருக்காங்க, ஹாட் பிளாஸ்டிக் தான். இந்த இடத்துல ஒரு இன்னொரு கலர் ஷீட் அது மாதிரி அந்த பீச் கலரில் இருக்குது. டோர் ஹேண்டில் பிளாக் ஃபினிஷ் தான். இங்கே வந்து நெக்ஸ்ட் வேரியன்ஸ் அந்த கலர் கார்னிஷ் வரும், அது இல்லை. இது நல்ல ஸ்பேஸ் இந்த இடத்துல. ஆனால் அது போக பாட்டில் ஹோல்டருமே நல்ல சைஸில் இருக்குது, 1 லிட்டருக்கு மேலே வச்சுக்கலாம். ஆனால் அது போக இங்கேயும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அது போக இதில் 4 ஸ்பீக்கர்ஸ் வருது. ஏன்னா இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனை டீலர்ஷிப்லேருந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிரைவருக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குது. இது ரொம்ப தேவைப்படும் இந்த ஃபஸ்ட்டு கார் வாங்குறவங்களுக்கு, அதே மாதிரி ஹைட்டு கம்மியாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஆனால் அது போய் இது மேனுவல் டிரான்ஸ்மிஷனால் 3 பெடல், ஒரு டெட் பெடலுமே கிடைக்குது. போனட் இங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹெட்லைட்டு இங்கே தான் ஆன் பண்ணணும். ஸ்கோடா ஃபங்க்ஷனில் அப்படி தான் இருக்கும். அண்ட் ஹெட்லைட் லெவலர்ஸ் இங்கே வந்துடுது. இதை சுற்றி நீங்கள் பார்க்கலாம் அந்த பியானோ பிளாக்கு பேஸ் மாடல்லாம் இப்படி பார்க்க முடியாது, இதில் பார்க்க முடியுது. ஓகே, ஏசி வெண்ட் இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து வைப்பருக்குரிய நாப் நீங்கள் பார்க்கலாம், ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ். ஸோ அதுக்குரிய அந்த சென்சார் இங்கே இருக்கும். ஆனால் அது போக இன்னொரு விஷயம், க்ரூஸ் கண்ட்ரோல். க்ரூஸ் கண்ட்ரோல் பேஸ் மாடலில் கிடைக்குது அப்படின்னும் போது நல்ல விஷயம். ஹார்ன் மட்டும் கொஞ்சம் பேசிக்காக தெரியுது. இங்கே ஆடியோ கண்ட்ரோலாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த காரில் 5 பேருக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். வாவ் அப்படின்னு இருக்குல்ல. உள்ளே போகலாம். ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு நார்மலான ஸ்டேரிங் வீல், பட் இது ஃப்ளாட் பாட்டம் மாதிரி இல்லை, ரவுண்ட் ஷேப் தான். இந்த இடத்துல அந்த பியானோ பிளாக் டச் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஸ்கோடாவோட லோகோ அண்ட் ஏர் பேக், 6 ஏர் பேக் கிடைக்குது. இந்த இடத்துல அந்த டெக்ஸ்சர் நீங்கள் பார்க்கலாம். பட் இது எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக் தான். 2 ஏசி வெண்ட், அசட் லேம்ப்ஸ், சென்ட்ரல் லாக் ரிலீஸு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஐடல் ஸ்டார்ட் அண்ட் சப் சிஸ்டம், மேனுவல் ஏசி கண்ட்ரோல், ஃபோன் நீங்கள் வச்சுக்கலாம், வயர்லெஸ் சார்ஜர் கிடையாது இந்த வேரியண்ட்டில். அண்ட் 12 volt சாக்கெட், 6 speed மேனுவல் கியர் பாக்ஸ், ரிவர்ஸ் வந்து நீங்கள் இப்படி போடணும், கீழே அமைக்க போடணும். ஓகே, அண்ட் மேனுவல் பார்க் பிரேக். இதில் ஒரு டீட்டெயிலான விஷயம் என்னன்னா, இங்கே பியானோ பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 கப் ஹோல்டர் கிடைக்குது. பின்னாடி ஏசி வெண்ட்ஸ் கிடையாது. ஓகே, க்ளவ் பாக்ஸில் டீசெண்டான ஸ்பேஸ், நல்ல ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த காரில் ஸ்பேஸ் உண்மையாக நல்லா இருக்குது. ஆனால் அதை தாண்டி இது வந்து ஃபேக்ட்ரியில் ஃபிட் பண்ணியிருக்கான்னு சொன்னேன். நான் இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம் அதில் எடுத்தோன்னே என்ன வருதுன்னு. ஏன்னா இது வந்து டீலர்ஷிப் ஃபேக்ட்ரியிலேருந்தே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸ்கோடா அப்படின்னு வருதா? ஓ, நீங்கள் வெளியே ஃபிட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கோடான்றது வராது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 30,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனை மாட்டிக்கலாம். ஓகே, இங்கே வந்து அனலாக் டயல்ஸ் தான் இருக்குது. ஃபைன், பேசிக்காக இருக்குது. ஆட்டோ டிம்மிங் IRVM வருது. இது சூப்பர் கூலான விஷயம். ஆனால் அது போக ரீடிங் லேம்ப்ஸ் எல்லாமே எல்இடியில் கிடைக்குது. ஓகே, அந்த ப்ரீமியம் ரேஞ்சில் ஃபீல் பண்ண முடியுது. சன்ஷேட், ஓகே, சன்ஷேட் நீங்கள் வேனிட்டி மிரர்ஸ் கொடுத்துருக்கலாம். பேசிக்காக லைட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, வேனிட்டி மிரர்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இங்கே இருக்கவங்க அவங்க ஃபேஸ் பார்த்துக்கலாம், எதுக்கோ யூஸ் ஆகும். அண்ட் சன்ரூஃப் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. எலக்ட்ரிக் சன்ரூஃப்னாலும் கொஞ்சம் தான், ரொம்ப இல்லை, ரொம்ப பெருசுன்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் அதிகப்படுத்திக்காதீங்க. ஒரு டீசெண்டான சன்ரூஃப், ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில்ஸ் தனித்தனியாக கிடைக்குது. இங்கே இண்டிவிஜுவல் ரீடிங் லேம்ப் கிடைக்குது. 3 பேருக்கு சீட் பெல்ட் கிடைக்குது. அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்ரெஸ்ட் வராது. இந்த காரில் நான் ஸ்பெஷலாக பார்த்த விஷயங்கள் இந்த ஆட்டோ டிம்மிங் IRVM. ஆனால் அது போக எல்லாருக்குமே அட்ஜஸ்டபுள் ஹெட்ரெஸ்ட் அண்ட் சீட் பெல்ட், சேஃப்டிக்கு ஏர் பேக், சன்ரூஃப். ஆனால் அது போக க்ரூஸ் கண்ட்ரோல், நைஸ். அண்ட் ஸ்பேஸ் இந்த இடத்துலையா இருக்கட்டும், சென்ட்ரு கேபின்லையாக இருக்கட்டும், 4 டோர்ஸ்லையாக இருக்கட்டும், க்ளவ் பாக்ஸ்லையாக இருக்கட்டும், இந்த இடத்துலலாம் ஸ்பேஸ் நல்லாயிருக்கு. அண்ட் இந்த இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் 30,000 கொடுத்தாலும் இதில் என்னென்ன உங்களுக்கு கிடைக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்கும். ரிவர்ஸ் கேமரா நீங்கள் பார்க்கலாம், கிளாரிட்டி வந்து டீசெண்டாக இருக்குது. பயங்கர ஹைக்யூ HDR இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் விசிபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் நீங்கள் இங்கே இன்ஸ்டால் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் வந்து 30,000 வருது. பட் பிளக் அண்ட் பிளேல வாரண்டியோட கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சைடு சேஃப்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஸ்கோடா கைலாக்ல நான் பார்த்தது. ஸோ இந்த இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனோட இந்த காரோட இன்டீரியர்ஸ் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த கார் ஒரு பவர்ஃபுல்லான கார்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல 1 லிட்டர் டர்போ சார்ஜோட நல்ல டியூனிங்ஸோட கிடைக்கக்கூடிய ஒரு இன்ஜின் சொல்லலாம். 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் ஒன்லி, பெட்ரோல் மட்டும் தான் கிடைக்கும். கிளாசிக் பிளஸ்ல என்ன ஸ்பெஷல்னா மேனுவல்லி அவைலபிளா இருக்கு, ஆட்டோமேட்டிக்லி அவைலபிளா இருக்கு. ஆட்டோமேட்டிக் கிளாசிக் பிளஸ்ல தான் ஸ்டார்ட்டே ஆகுது. 114 bhpயும் 178 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 178 Nm டார்க்னால இதை பவர்ஃபுல்னு சொல்றோம். ஆனா அதை தாண்டி இதுல டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் இந்த கார்ல ஸ்பெஷல். இன்ஜின் அசம்பிளி யூனிட்ல கொஞ்சம் ஸ்பேஸ் பார்க்க முடியுது. பட் ஸ்டில் இந்த செக்மெண்ட்ல இது பவர்ஃபுல் தான். நம்பர்ஸ் வச்சு பேசினாலும் சரி, ரோட்ஸ்ல பார்த்தாலும் சரி. இந்த காரோட மைலேஜ் 6 கிளைம் பண்ணது 19.6 கிளைம் பண்ணிருக்காங்க. ஸோ ரியல் டைமா பார்த்தோம்னா சிட்டிக்குள்ள நீங்க ஒரு 14 to 15 மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஹைவே போனீங்கன்னா ஒரு 17 எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல நீங்க எக்கனாமிக்கலா ஓட்டுறீங்க அப்படின்னா 18 வரைக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்கு. மேனுவல் ஆட்டோமேட்டிக் போனீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 12, 13, ஹைவே போனீங்கன்னா ஒரு 16 நீங்க எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே நான் அப்ராக்ஸான மைலேஜா சொல்றேன். அதுவும் எக்கனாமி டிரைவிங் ஒரு 80, 90ல க்ரூஸ் பண்ணீங்கன்னா இந்த மைலேஜ் நீங்க எடுக்க முடியும். 100 மேல க்ரூஸ் பண்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. மகளே, ஸ்கோடா கைலாக் கிளாசிக் பிளஸ் செகண்ட் பேஸ் மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வேரியன்ட் வந்து கிளாசிக், செகண்ட் வேரியன்ட் வந்து கிளாசிக் பிளஸ். இப்போ நம்ம ஆன் ரோட் பிரைஸ் பார்க்கலாம். கிளாசிக்கோட ஆன் ரோட் பிரைஸ் 9,22,000 ஆன் ரோட் மதுரை பிரைஸ். இது வந்து நாங்க பிப்ரவரியில இந்த வீடியோ வந்து ஷூட் பண்றோம். இந்த மாசத்துக்கான பிரைஸ் இது. அண்ட் இந்த கிளாசிக் பிளஸோட பிரைஸ் 9,94,000 ஆன் ரோட் பிரைஸ் மதுரை. கிளாசிக்கும் கிளாசிக் பிளஸ்க்கும் 72,000 பிரைஸ் டிஃபரன்ஸ். அதனால சன்ரூஃப், ஆட்டோ டிமிங், IRVM, உங்களுக்கு ரெயின் சென்சிங், வைப்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 72,000 பிரைஸ் டிஃபரன்ஸ்ல உங்களுக்கு இவ்வளவு ஃபீச்சர்ஸ் கிடைக்கிறது ஒரு பெஸ்டான பார்ட். ஸோ ஸ்கோடா கைலாக்ல வந்து என்னோட வியூல இருந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். பெஸ்ட் பார்ட்னா சேஃப்டி, ஸ்பேஸு, அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸு, ஆனால் அது போக ஃபீச்சர்ஸு, ப்ரைஸிங், இந்த 5 விஷயம் தான். ஸோ அதனால அது ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். செகண்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது, நீங்கள் 4 பேர் தான் ட்ராவல் பண்ணுவீங்கன்னா இந்த காரை சூஸ் பண்ணலாம்.
5 பேர் நான் கம்பல்சரி போனோம். டெஸ்ட் டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பூட் ஸ்பேஸை கொஞ்சம் கம்மி பண்ணி இன்னும் லெக் ரூம் ஸ்பேஸ் அதிகப்படுத்தினாங்கன்னா அல்டிமேட்டான கார் இந்த செக்மெண்ட்ல இந்த கார் தான் அப்படின்றதா இருந்திருக்கும். மேபி அதை நெக்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு அப்டேட்ல. ஸோ இதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன? எத்தனை பேர் இந்த ஸ்கோடா கைலாக் கிளாசிக் ப்ளஸ் புக் பண்ணியிருக்கீங்க, புக் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதையும் சொல்லுங்க. ஸோ எப்பவுமே கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. கூடவே சீட் பெல்ட் போட சொல்லுங்க. டிரைவ் சேஃப்லி.